எஸ்கேடி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் படம் புலி. ரொமான்ஸ், ஆக்ஷன், சென்டிமெண்ட் படங்களில் மட்டுமே இதுவரை நடித்திருந்த விஜய் முதல் முறையாக முழு நீள சரித்திர திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். 80களில் நம்மை மகிழ்வித்த ஸ்ரீதேவி நீண்ட இடைவேளைக்கு பின் வேதாள உலகின் அரசியாக வந்து நம்மை மிரட்டியிருக்கிறார். படம் முழுக்க விஜய் ஸ்ரீதேவியை சுற்றியே வட்டமிடுவதால் ஹன்சிகா மோத்வானி, ஸ்ருதிகாசன் இருவருமே பாடலுக்கு மட்டும் ஆடியிருக்கிறார்கள். இம்சையரசன், 23ஆம் புலிகேசி, அரையன் 305 கடவுள், ஒரு கன்னியும் 3 களவாணிகளும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் உள்ளிட்ட படங்களை தந்த சிம்புதேவன் விஜயை வைத்து முழு நீள சரித்திர படத்தை புலி என்ற பெயரில் தந்துள்ளார். படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் நடராஜன் சுப்பிரமணியனின் கேமரா பதிவு. ஒவ்வொரு காட்சிகளையும் துல்லியமாய் காட்டி ரசிகர்களை குசிப்படுத்தியுள்ளார். வேதாள உலகின் ராணியாக இருக்கும் ஸ்ரீதேவியின் கொடுமையை தாங்க முடியாமல் தவிக்கும் மக்களை காப்பாற்ற புது அவதாரம் எடுக்கிறார் விஜய். விஜயின் இரு அவதார பாய்ச்சலில் ராணி ஸ்ரீதேவி வீழ்த்தப்பட்டாரா, விஜய் ஆட்சியில் அமர்ந்தாரா, மக்களின் எண்ணங்கள் நிறைவேறியதா என்பதுதான் புலிப்படத்தின் கதை. எல்லாரும் பாக்குற மாதிரியா சிறப்பா இருக்கு. 150 நாள் ஓட்டுங்க, சூப்பர். வசூல் மட்டும் 200 கோடி கண்டிப்பா கிடைக்குங்க. பாகுபலியோட 400 மடங்கு பப்ராமா எங்க தலைவர் படம் இருந்துச்சு. தளபதி தான் சூப்பர் சூப்பர் ஹிட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இளைய விஜய் 59ஆவது படம் ராஜா வேஷம். புலி படம் உருத்தா இருக்கு. விஜய் என்ற யானையை கிராபிக்ஸ் காட்டில் அழைத்துச் செல்வதை சிம்புதேவன் தவிர்த்திருந்தால் புலியின் பாய்ச்சல் இன்னும் ஆவேசமாய் இருந்திருக்கும்.